Hello everyone, this is Ishak. I'm a UI UX designer from B3 Systems. YouTube கமெண்ட்ல நிறைய பேர் வந்து மினி ப்ராஜெக்ட் ஐடியா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் ஐடியாஸ் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்வியூவர் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஆல்சோ இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க சில டெக்னாலஜிஸ் வச்சு எப்படி நீங்க அதை ஒரு ப்ராஜெக்ட் ஐடியாவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் இப்போ இருக்க கரண்ட் சினாரியோவில் நம்ம என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஆக்சுவலி இதை நீங்கள் வந்து மினி ப்ராஜெக்ட்னு கன்சிடர் பண்ண வேணாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, அதாவது இப்போ தான் UI UX ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ மூலிமா வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இல்லை நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், நான் UI UX கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், நான் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்களுமே வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படி தான் வந்து இருக்க போகுது. மினி ப்ராஜெக்ட்னோடனே இது ஏதோ ஒரு சின்ன ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜென்ரலாக பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா ஒரு ஓவர்வியூ வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நான் ஒரு UI UX முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா ஜென்ரலாக அதுதான் வந்து இந்த வீடியோ. ஓகே, ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஒரு சொல்யூஷன், ஓகேவா? யூசர்ஸ்க்கு உங்களோட ஆப், அது ஆப்போ வெப்சைட்டோ இல்லை வந்து வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், அது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சொல்யூஷன். நீங்கள் ஒரு ப்ராப்ளமை வந்து நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க, அந்த சொல்யூஷன் தான் வந்து உங்கள் ஆப்பாக கொடுப்பீங்க. பட் அந்த ஆப் எப்படி இருக்கணும், அதாவது நீங்கள் சூஸ் பண்ண போகிற ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும், எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு க்ரியேட்டிவான சொல்யூஷன் கொடுக்குற ஒரு ஆப்பாக தான் வந்து இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் ஒன்று எழுதியிருக்கு, அதாவது ஜென்ரலாக யார் வேணாலும் ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. பட் அதே ப்ராப்ளம்க்கு க்ரியேட்டிவான ஒரு சொல்யூஷன் வந்து மோஸ்ட்டாக யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UI UX டிசைனர்ஸ். ஸோ நம்மளோட ரோலே வந்து அதுதான், ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு க்ரியேட்டிவான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றது. சரி, ஓகே, க்ரியேட்டிவான சொல்யூஷன் கொடுக்கறது மூலயமா நம்ம ப்ராஜெக்டில் என்ன இம்பேக்ட் நடக்கும் அப்படின்னா, உங்களோட ப்ராஜெக்ட் ஐடியா இருக்குது இல்லையா, அதுதான் 80% நீங்கள் வந்து ஒரு குட் டிசைனர் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணணும். மீதி 20% தான் வந்து உங்களோட அவுட்புட், அதாவது நீங்கள் என்ன டிசைன் பண்ணியிருக்கீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க, அதை வந்து 20% தான் வந்து டிசைட் பண்ணோம். மீதி 80% ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் பண்ண போகிற அந்த ஐடியா, அதாவது உங்களோட ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷனாக கொடுத்துருக்கீங்க, உங்கள் ப்ராஜெக்டில் என்ன ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கீங்க, எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணீங்க, இது எல்லாமே அதோட இம்பேக்ட் தான் வந்து 80% இருக்க போது. அந்த 20%ன்றது வந்து உங்களோட ஓவரால் டிசைன். ஸோ நீங்கள் டிசைனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு டாபிக் வைஸ் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி, அதாவது AR டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. AR டெக்னாலஜினா என்ன அப்படின்னா, நம்ம ரியல் வேர்ல்டில் இல்லாத ஒரு விஷயம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது தான் வந்து AR டெக்னாலஜி. இப்போ அதில் வந்து இந்த AR டெக்னாலஜி யூஸ் பண்ண சில அப்ளிகேஷன்ஸோட லிஸ்ட் தான் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னாப்சாட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஜென்ரலாக வந்து ஒரு இமேஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஃபில்டர்ஸ் போட்டு அந்த டாக் ஃபேஸ் வர மாதிரி, இல்லைன்னா வந்து நம்ம ஃபேஸில் சம்திங் வியர்டாக இருக்க மாதிரி, இதுக்கு தான் நம்ம வந்து ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாகவே நம்ம ஃபேஸ் வந்து அந்த மாதிரி அந்த டாக் இது இருக்க மாதிரி அண்ட் ஆல்சோ அந்த வியர்டான ஃபேஸஸ் இருக்க மாதிரி வந்து இருக்காது. பட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளோட ரியல் ஃபேஸில் வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த கேமராவில் இன்டிகிரேட் பண்ணி காட்டுறாங்க இல்லையா, அதுதான் AR டெக்னாலஜி. இதை வந்து வேறு எந்த இடத்துலலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3D சாஃப்ட்வேர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிளெண்டர், அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட 3D வியூ வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸில் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணி நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ அது வந்து ஒரு டம்மி ஆப்ஜெக்ட், கரெக்டாக? பட் நிஜமாகவே அந்த ஆப்ஜெக்ட், இப்போ ஒரு பென்சில் ஒன்று 3D சாஃப்ட்வேரில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பென்சில் ரியலாக நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ சம்ஹவ் அந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டின்றதை வந்து நம்ம இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ IKEA அப்படின்ற ஒரு
ஃபர்னிச்சர் வெப்சைட் வந்து இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஃபாரின் பிராண்ட். இவங்க வந்து எப்படி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட மொபைல் ஆப்லேயோ இல்லை அந்த டேப்லெட்லேயோ வந்து நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பில் போயிட்டு கேமரா ஓப்பன் பண்ணி உங்கள் ரூமை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரூமில் ஃபர்னிச்சர் வச்சா எப்படி இருக்கும். இப்போ ஒரு சோஃபா இருக்குது, அந்த சோஃபா வந்து உங்களோட ரூமில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் அந்த கேமரா மூலியமாகவே பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ரூமில் வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லா கலர் சோஃபாஸ் எல்லா கலர் ஃபர்னிச்சர்ஸுமே வந்து அதில் வந்து செட் ஆகாது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து லைக் இப்போ ஒரு எல்லோ கலர் சோஃபாவாக இருக்குது, இப்போ வால் வந்து ஒயிட்டில் இருக்குது, இல்லை வால் வந்து கொஞ்சம் டார்க்கான கலர் இருக்குது, எல்லோ கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா தான் இருக்கும். பட் அது எக்ஸாக்டாக எந்த எல்லோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அந்த ஆப் மூலிமா பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஓவர் வியூ ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த ஐக்கின்றவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கூகுள் லென்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஒரு ப்ராடக்ட்டை ஸ்கேன் பண்ணி அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதுவுமே வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போது ரீசெண்டாக ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா ஸ்கெட்ச் ஏஆர். அது வந்து நிறைய பேர் ஸ்கெட்சர் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. பட் அதோட ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஸ்கெட்ச் ஏஆர். அதாவது ஏஆர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன். அந்த ஆப்பில் ஒரு டுட்டோரியல் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேப்பர் வந்து நீங்கள் வந்து உங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி ஒரு பேப்பரை ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் ஷோ ஆகிற அந்த ட்ராயிங் அந்த இமேஜ் வந்து உங்கள் பேப்பரில் வந்து ட்ரேஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு கையில் அந்த கேமராவை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கையில் நீங்கள் பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கெட்சிங் வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் வந்து அந்த ஸ்கெட்ச் ஏஆர் அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. இவங்கெல்லாம் வந்து அந்த ஏஆர் டெக்னாலஜியை ஒரு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா நம்மளை சுற்றி, அதாவது நிறைய சிச்சுவேஷன்ஸ். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸில் எந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு இந்த ஏஆர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத தான் நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்டாக வந்து பண்ண போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் எதுக்கு வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம், பட் ரெலவெண்ட்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது ரெண்டுத்தையும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி. இப்போ எப்படி நம்ம ஏஆர் டெக்னாலஜின்றது இல்லாத ஒரு விஷயம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுமோ, வர்ச்சுவல் ரியாலிட்டின்றது கம்ப்ளீட்டாக நம்ம அந்த வேர்ல்டில் அந்த வர்ச்சுவல் வேர்ல்டில் வந்து இம்மர்ஸ் ஆன மாதிரி காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சென்னையில் வந்து விஆர் மாதிரி இருக்குது இல்லையா, அங்கே மேலே அந்த கிட் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா விஆர் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி செக்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு அதில் இருக்க கேம்ஸ் வந்து நம்ம விளையாடும் போது நம்ம அந்த இப்போ ஒரு கேம் வந்து ஒரு கிரிக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் கிரவுண்டில் நீங்கள் நின்னா எப்படி இருக்கும், உங்கள் கையில் அந்த ஜாஸ்டிக் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஜாஸ்டிக் வந்து நீங்கள் பேட் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறப்ப நம்ம கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி. நம்மளால் அந்த வந்து ஃபீல் பண்ண முடியும், நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம அதை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆப் வந்து நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். கிராவிட்டி ஸ்கெட்ச் இருக்குது, நிறைய விஆர் கேம்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ யூடியூப்பில் இப்போ நீங்கள் ஒரு விஆர் டிவைஸ் வச்சுருக்கீங்க, யூடியூப் விஆர் ஆப் ஏற்றி நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சைடு சுற்றி பார்த்தாலும் ஒரு 360 டிகிரி நீங்கள் திரும்பி பார்த்தாலும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வர்ச்சுவலி உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். அதாவது நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த வீடியோக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஜென்ரலாக மொபைலில் சும்மா யூஸ் பண்ணுற ஆப்ஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்க லேட்டஸ்ட்டாக இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகும். நீங்கள் வந்து இன்டர்வியூவில் இருக்கப்போ நான் வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நான் ஜென்ரலாக எல்லார் மாதிரியும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப நீங்கள் ஹையர் ஆகிறதுக்கு நிறைய % வந்து சான்சஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து லிட்டில் ஸ்டார் விஆர் சினிமா, அதாவது ஒரு மூவி பார்க்குறப்ப யூஸ் பண்ணுற ஒரு 360 டிகிரி வியூவில் யூடியூப் விஆர் நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி சிமிலரான ஒரு அப்ளிகேஷன். அண்ட் ஆல்சோ கூகுள் அர்த் விஆர். நம்மளால் எல்லா பிளேசஸையுமே வந்து விசிட் பண்ண முடியாது கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நான் வந்து தாஜ்மஹால் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து ஒரு
3 இயர்ஸ்க்கு என்னால் வந்து வெளியே எங்கேயும் போக முடியாது. நான் வந்து என்னோடய ஸ்டடீஸில் வந்து நான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து தாஜ்மஹால் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. ஸோ இப்போ நான் வந்து 3 இயர்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து பிளாக்காக இருக்கேன். என்னால் எங்கேயும் போக முடியாது, அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து ட்ராவல் எக்ஸ்பென்ஸும் நிறையா ஆகும், போயிட்டு வர அந்த டேஸும் வந்து நிறையா ஆகும், எனக்கு வந்து செட் ஆகாது. பட் இருந்தாலும் நான் அந்த பிளேஸை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூகுள் எர்த் விஆர்ன்ற அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் வேர்ல்டில் இருக்க எந்த பிளேஸில் வேணாலும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்குற மாதிரி 360 டிகிரிஸில் நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு இருந்தால் எப்படி இருக்குன்றத லைவாக பார்த்தா எப்படி தெரியுமோ அந்த வியூ இந்த ஆப்பில் நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர்ச்சுவல் ரியாலிட்டியை ஒருத்தர் ஒரு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் ரியாலிட்டி. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண ஒரு டெக்னாலஜி தான் வந்து எக்ஸ்ட்ரீம் ரியாலிட்டி. அதாவது அந்த ரியாலிட்டின்றதை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள்ஸ் விஷன் ப்ரோ. ஃபெப்ரவரியில் தான் வந்து லான்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபெப்ரவரியா நவம்பரா எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த ஆப்பிள்ஸ் விஷன் ப்ரோ அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷன் ப்ரோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு டச் கண்ட்ரோல்ஸுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பேஷியல் டச் மூலிமா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஏரில் உங்கள் கையை வந்து தூக்கி பிஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து பிஞ்ச் ஆகும். உங்களுக்கு டிஸ்பிளேவே வந்து ஒரு ப்ரொஜெக்டரில் வாலில் பட்டால் டிஸ்பிளே எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஆப்பிள்ஸ் விஷன் ப்ரோவோட அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ 9 minutes இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் எக்ஸ்ட்ரீம் ரியாலிட்டினா என்ன அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோக்காக நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆப்புக்காக ஒரு டிசைன், அதை வந்து ஸ்பேஷியல் டிசைன்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி வந்து நம்மளோட ரூம் தான் இருக்கும், அந்த டிஸ்பிளே மட்டும் தெரியும். ஸோ அதுதான் வந்து ஸ்பேஷியல் டிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிசைன் பண்ணுறதை வந்து எப்படி நம்மளோட, இப்போ நான் ஒரு வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறேன், நார்மலான ஒரு ஆப் தான். பட் நான் அது ஸ்பேஷியல் டிசைனில் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் மொத்தமாகவே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று நான் வந்து எல்லாரை விடவும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதையும் பண்ணிவிட்டு அதை டிசைனிங் பண்ணுறப்போ நீங்கள் ஸ்பேஷியல் டிசைனிங்கில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கூகுள், ஆப்பிள் இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து, அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹையர் ஆகலாம். ஸோ ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படின்றது ஒரு டெக்னாலஜி, வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்றது ஒரு டெக்னாலஜி, அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம் ரியாலிட்டி அப்படின்றது ஒரு எக்ஸ்ஆர் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஆப்ஸ் வந்து பண்ணுறீங்க. இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக பண்ணுறீங்க. பட் செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட அவ்வளோ டைம் இல்லை. எம்பத்தி மேப்பிங்லேருந்து ஐஃபிடெலிட்டி ஸ்க்ரீன்ஸ் வரைக்கும் என்னால் வந்து ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து டைம் இருக்குது பட் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட பிஹான்ஸோட அக்கௌண்ட்டை வந்து நான் ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ரீடிசைனிங் வந்து பண்ணலாம். நல்லா கேட்டுக்கோங்க, ரீடிசைனிங்கிறது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. உங்களோட செகண்டரி ப்ராஜெக்ட்ஸில் தான் நீங்கள் வந்து ரீடிசைனிங் வந்து பண்ணணும். ஸோ இந்த ரீடிசைனிங் மூலிமா கூட ஹையர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ரீடிசைனிங் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ஃபியூச்சர் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ரீடிசைனிங் பண்ணலாம். ஸோ இந்த ரீடிசைனிங் பண்ணுறதுக்காக சில டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிறைய யூபிஐ ஆப்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ வந்து ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது அப்படின்னா நீங்களே அதை வந்து ரீடிசைன் பண்ணி வந்து பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு யூஸராக வந்து அந்த ஆப்பை எந்த மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரீடிசைன் பண்ணுங்கள். அண்ட் அந்த ரீடிசைன் வந்து மற்ற யூசர்ஸ்க்கும் பிடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த ரீடிசைனிங் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து முடியும். ஸோ நீங்கள் யூபிஐ ஆப்ஸ், அப்புறம் வந்து பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ், நிறைய பேங்க் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ வந்து அதாவது அதோட யூஐ வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓபி, அப்புறம் வந்து கரூர் வைசியா பேங்க் அண்ட் எஸ்பிஐ, இவங்களோட வெப்சைட் அந்த பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எப்படி இன்ட்ராக்டிவாக இன்னும் கொஞ்சம் எஸ்தட்டிக்காக மாற்றலாம் அப்படின்றத வந்து யோசித்து ரீடிசைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அது செகண்டரி ப்ராஜெக்டை நீங்கள் வந்து ரீடிசைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
அண்ட் வந்து கம்மிங் டு சோஷியல் மீடியா, நிறைய எக்கச்சக்கமான சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து இருக்குது. அதில் பாப்புலரான ஆப்ஸை நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஃபீச்சர் கொடுத்து நீங்கள் வந்து ரீடிசைனிங் பண்ணீங்க அப்படின்னா அது கூட பார்க்குறதுக்கு வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவும் பில்டான மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமை வந்து ரீடிசைனிங் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற அவுட்புட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹையர் ஆகலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரெகுலராக அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லிங்க்டின், அப்புறம் டியூலிங்கோ, அப்புறம் நிறைய இகாமர்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி. கம்பேர்ட் டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான யூஐயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களே ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு ஆப் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆப்பை வந்து நீங்களே ரீடிசைனிங் பண்ணி நீங்கள் வந்து அதை உங்களோட பிஹான்ஸில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக உங்களோட பிஹான்ஸ் பேஜ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். ஓகே, ஃபைனலி நம்மளோட விஷன் அண்ட் மிஷன் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகுறது. ஓகேவா? ஸோ ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம டேலண்டட் அப்படின்றத வந்து நம்ம வந்து காமிச்சிக்கணும். கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்ஸ்லேயும் வெப் ஆப்ஸ்லேயும், அதாவது ஒரு டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கான ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ரைமரி ப்ராஜெக்ட் வந்து ஒரு மொபைல் ஆப்பாக இருந்தாலும் நீங்கள் அதுக்காக ஒரு பிராண்டிங் பேஜ் ஒன்று, ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப்பே எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற ஒரு ஆப், டெஸ்க்டாப்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ டெஸ்க்டாப்போ வெப்சைட்டோ, அதாவது வெப் ஆப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க. வெப் ஆப்னால் நம்ம கூகுளில் போயிட்டு வாட்ஸ்அப் வெப்னு டைப் பண்ணி நம்ம மொபைல் மூலிமா ஸ்கேன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து வெப் ஆப். அது வந்து லைக் எப்படி சொல்கிறது, வெப்சைட்டில் போயிட்டு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாம் இல்லாமல் நீங்கள் ஜென்ரலாக வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று வரும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். மற்றபடி வாட்ஸ்அப்போட இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். அதுதான் வந்து பிராண்டிங் பேஜ், வாட்ஸ்அப்போட பிராண்டிங் பேஜ். அந்த பேஜில் வந்து எதுவுமே இருக்காது பெருசாக இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்கள் அதில் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு பிளாக் மாதிரி இருக்கும், நீங்கள் அதை வந்து படிக்கலாம். ஓகேவா? பட் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அந்த இமேஜ் வந்து பொறுமையாக லோட் ஆகி அனிமேட் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிராண்டிங் பேஜ்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன் பண்ணாலும் சரி, நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிற காமனான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பிராண்டிங் பேஜ் ஒன்று உங்களோட ஆப்புக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த பிராண்டிங் பேஜ் மூலமா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மொபைல் ஆப் தான் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிராண்டிங் பேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவராக இருந்தாலும் சரி, உங்களோட அதாவது நீங்கள் அந்த டீமில் சேர போகிற அந்த பர்சன் உங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஓகே இவங்க வந்து மொபைல் அப்ளிகேஷன் தான் அவங்களோட ப்ரைமரி ப்ராஜெக்டாக பண்ணியிருக்காங்க, ஸ்டில் இவங்களுக்கு வந்து வெப்சைட்லேயே ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்றதுனால உங்களை வந்து நீங்கள் ஒரு ஃபுல் வெப் ஆப் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பிராண்டிங் பேஜ் மட்டும் சிம்பிளாக பண்ணீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் வந்து ப்ரைமரியாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்லேயும் நாலேஜ் இருக்குன்றதை நீங்கள் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பிராண்டிங் பேஜஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அதுவும் நீங்கள் பண்ணியிருக்க ஆப்புக்கு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும். இல்லை என்னோடய ஆப்புக்கு வந்து நான் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு ஆப்புக்கு வந்து இல்லாத, அதாவது பிராண்டிங் பேஜே இல்லாத ஒரு ஆப்புக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ஆல்ரெடி இருக்க பிராண்டிங் பேஜை நான் ரீடிசைனிங் பண்ணுறேன் அப்படின்னா அதுவுமே வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஜெக்ட். நீங்கள் எடுக்கிற அந்த வெப்சைட்டை பொறுத்து அண்ட் ஆல்சோ அந்த அவுட்புட்டை பொறுத்து அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து இந்த வீடியோ மூலிமா நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இப்போ இந்த வீடியோ மூலிமா கிடச்சிருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி UI UX பற்றி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா B3 Systems சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.